வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் விரும்பி உண்ணப்படும் அப்பளப்பூக்கள். இதை ஒரு நிறுவனம் தயார் பண்ணி விற்கிறாங்க. இவங்களோட வீடியோவை ஏற்கனவே தமிழ் தொழிலில் நான் போட்டிருக்கேன். இந்தமாரி அப்பளப்பூவை கமர்ஷியலாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி தினசரி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், பயன்பெறுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பளப்பூ தயார் பண்ணுறதுங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கையால் தயார் பண்ணுவாங்க. இப்போ வேலைக்கு ஆட்கள் டிமாண்ட் ஆனதுனால இப்போ இதுக்கு இயந்திரம் போச்சுங்க. அந்த இயந்திரத்தோட வீடியோ இதுக்கு பின்னாடி வரும். இது பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு ஒரு மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட்டாக வர்றதுக்கு ஒரு மிஷினு, அப்புறம் அச்சில் போட்டு தனித்தனி பீஸாக எடுத்துகிட்டு வச்சு தயார் பண்ணி கொடுக்குற மிஷினு, அதுக்கப்புறம் இதை காய வைக்கணுங்க. காய வைக்கிறதுக்கு இயந்திரம் போச்சு. இருந்தாலும் ஓப்பன் பிளேஸில் இப்போ வெயில் காலம் என்பதனால இதை நீங்கள் ஓப்பன் பிளேஸில் நீங்கள் காய வச்சுக்கலாங்க. இதோட நிறுவனத்தோட அந்த முகவரி அதிலே இருக்கும், அந்த வீடியோவில் இருக்கும். தேவைப்படுறவங்க, பெரிய லெவலில் கொஞ்சம் முதலீடு பண்ணி செய்ய விரும்புகிறவங்க இந்த இயந்திரத்தை உங்கள் பகுதிகளில் நிறுவி இந்தமாரி அப்பளப்பூ, ஏன்னா இது பார்த்திங்கன்னா அப்பளத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க, அதாவது சிறுவர்கள் அவங்களால அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியதுங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அனைத்து வயதினரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. இதை எப்படி ஒரு நிறுவனம் இதுக்கான இயந்திரத்தை தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க, தேவைப்படுறவங்க இவங்கள்ட்ட இயந்திரத்தை வாங்கி உடனே நீங்கள் தொழில் துவங்கலாங்க. இது மாவு கலவை இயந்திரங்க, மாவு பிசையக்கூடியது. இதுக்கான எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபார்முலேஷன்ஸ் எப்படி தயார் பண்ணணும், இதுக்கான பேக்கிங் மிஷினுக்கு கொண்டு இவங்களே தயார் பண்ணுறாங்க. உங்கள் திறமை என்பது தயார் பண்ணி விற்கணும், விற்று பணமாக்கணும். வெளிநாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி பண்ணலாங்க. உலக நாளில் எங்கெங்கே தமிழர்கள், இந்தியர்கள் இருக்காங்களோ அவங்க இதை விரும்பி உண்ணுவாங்க. ஸோ வெளிநாடுகளுக்கும் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க. இது மாவு இயந்திரம். அடுத்து நம்ம பார்க்குறது ஷீட்டர் மிஷின். மாவை பிசைஞ்சதை இந்த இயந்திரத்தில் கொடுத்து ஷீட்டாக ஆக்கிடுங்க. அது மர ரோல். சூடாகாது, ஏன்னா இரும்பு ரோலில் கொடுத்தா சூடாகிடும், மாவோட அந்த தன்மை மாறிடும். அதனால் மர அச்சில் கொடுக்குறாங்க, சுவை மாறாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறாங்க. அடுத்தது சிப்ஸ் அப்பளம். அதான் அப்பளப்பூ தயார் பண்ணக்கூடிய அந்த இது அப்படியே அந்த ரோலரில் கொடுத்து ஷீட்டாக வருது பாருங்கள். இந்த ஷீட்டாக வர்றது அச்சுகள் மூலமாக அடுத்து சிறு சிறு அப்பளப்பூவாக வெளியே வருங்க. அதை நாம் காய வச்சு இயந்திரம் மூலமாக பேக் பண்ணி கடைகள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இந்தமாரி இடங்கள்லாம் விற்று நல்லா வருமானம் பெறலாங்க. இது அருமையான ஒரு தொழிலுங்க. இதுக்கான லோன் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. ஏன்னா இதுக்கு உணவு பொருள் மதிப்பு கூட்டுற இதுக்கு மானியங்கள் வழங்குறது, வங்கி கடன் உண்டு, நிறைய சலுகைகள்லாம் உண்டுங்க. இயந்திரம் மூலம் தயார் பண்ணதுனால ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு குறிப்பிட்ட அளவு அதிகமாக தயார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தொழில் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்க இந்த இயந்திரத்தின் முகவரியாக அணுகி மொழி விவரம் பெற்று உடனே தொழில் துவங்குங்க. அவங்களோட முகவரி இப்போது வருது, பாருங்கள். மொழி விவரம் பெற்று உடனே தொழில் துவங்கிட வாழ்த்துக்கள். இதுதான் அவங்களோட முகவரி. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் நம்பரும் அது இருக்குது.